வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தலைவர் 173 படத்துக்கான டைரக்டர் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 7-8 இயக்குனர்கள்ட்ட ரஜினிகாந்த் வந்து கதை கேட்டிருக்காரு. ஸோ அந்த கதை கேட்டதுல வந்து ஒரு 2 பேரை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதைத்தான் பெரும்பாலான அந்த ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அதாவது யார் அப்படின்னா, ஒன்று வந்து நித்திலன் சுவாமிநாதன், 2 வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த நித்திலன் சுவாமிநாதனுக்கும் கமலஹாசனுக்கும் வந்து நீண்ட காலமாகவே ஒரு பரிச்சயம் உண்டு. இந்த நித்திலன் சுவாமிநாதன் வந்து நாளைய இயக்குனர் மூலமாக குறும்படங்களை இயக்கி அதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆனார். அதில் ஒரு முறை கமலஹாசன் அவர்கள் ஜட்ஜா போயிருந்த பொழுது அவர் வந்து ஒரு படத்தை பார்க்குறாரு. புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்னு ஒரு குறும்படம். அதை வந்து நித்திலன் சுவாமிநாதன் தான் இயக்கியிருக்காரு, பிரமாதமா இயக்கியிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய பேட்டிகள்ல வந்து உலகநாயகன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு குறும்படம் பார்த்தேன், சினிமாக்காருக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு குறும்படம், சினிமா தெரியாத ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்காரு, புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு. அந்த தம்பி நித்திலன் சாமிநாதன்கிற தம்பி, அந்த தம்பி மட்டும் பொறுமையாக 1 வருடமோ 2 வருடமோ சினிமாவை கத்துக்கிட்டு படம் எடுத்தாருன்னா மிகச்சிறந்த இயக்குனரா வருவாரு. அது ஒரு வியத்தகு ஒரு படைப்பா இருந்தது அந்த படம் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அது யூடியூப்ல கூட இருக்கு, கமல் சார் பாராட்டுற அந்த கிளிப்பு யூடியூப்லயே இருக்கு, நீங்க பார்க்கலாம் அதை. ஸோ அப்ப நித்திலன் சாமிநாதனை ஏற்கனவே அவர் வந்து ஒரு குறும்பட இயக்குனராக இருந்த காலத்திலேயே கமலஹாசன் அவர்கள் ஒரு ஜட்ஜா போய் அவருடைய படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படம். அந்த பார்க்கிங் படம் பார்த்த உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அந்த இயக்குனரெல்லாம் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. பிற்பாடு அந்த படம் வந்து தேசிய விருது கிடைச்சது. அந்த படத்துக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் மூவி, அப்புறம் நம்ம MS பாஸ்கருக்கு கிடைச்சது. ஸோ அந்த டோட்டல் டீமையே கமல் சார் வந்து ராஜ்கமலுக்கு கூப்பிட்டு அந்த டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அந்த படத்துடைய கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண், அந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகைகளுமே, அந்த பிரார்த்தனா, அதுக்கப்புறம் அந்த படத்துடைய கதாநாயகி, இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் பாராட்டி அவங்களோட போட்டோ எடுத்து அதை வந்து போட்டிருந்தார். அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சோன்னே இமீடியட்டா அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் பாராட்டி அந்த படத்தை பத்தி அவ்வளவு நேரம் பேசினாராம். ஒவ்வொரு அம்சத்தையும் பாராட்டி இந்தந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு, இது வந்து இவருடைய நடிப்பு இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நடிகரையும் பாராட்டி அந்த ஸ்கிரீன் பிளேயை பாராட்டி அவங்கள எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு லஞ்ச் கொடுத்து அவங்கள வந்து பாராட்டி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 இயக்குனர்களுமே கமலஹாசனுக்கு பரிச்சயமானவர்கள் தான். ஸோ இந்த 2 பேர்ல யார் வந்தாலுமே அவங்க நல்லபடியா இருப்பாங்க.